நமஸ்தே, ஹாய் ஆல். நாங்கள் ரீசண்டாக த பங்களா அப்படின்னு காரைக்குடியில் இருக்கக்கூடியதான ஒரு செட்டிநாடு ஹெரிட்டேஜ் ஹோட்டல் போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து நான் குக்கரி கிளாஸ் அட்டன் பண்ணேன். அதில் பீன்ஸ் சொதி, பீன்ஸ் ஆல்மண்ட் சொதி, பீன்ஸும் பாதாமும் போட்டு சொதி. பாத்தீங்கன்னா பீன் சொதிக்கு தேவையான பொருட்கள் தேங்காய் பால். இது முதல் தேங்காய் பால், முதல் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்காரு. பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்காரு. பொடி பொடியா அரிஞ்ச பெரிய வெங்காயம் எடுத்து வச்சிருக்காரு. பீன்ஸ் அப்படியே இலசா இருக்கு. பீன்ஸ் நடுப்புற ஸ்லிட் பண்ணி பீன்ஸ இந்த மாதிரியான ஒரு ஜஸ்ட் நல்ல அரை வேக்காட்டுக்கு வேக வச்சிருக்காரு. டெண்டரா இருக்கு இந்த பீன்ஸ். இது வந்து ஆல்மண்ட்ஸை அப்படியே பிளான்ச் பண்ணி கொதிக்கிற தண்ணியில போட்டு தோலியை எடுத்து இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆத்தென்டிக்கா ஒரு செட்டிநாட் ஸ்டைல் பீன்ஸ் ஆல்மண்ட் சொதி அப்படிங்கிற டிஷ்ஷை வந்து நான் கற்றுக்கிட்டேன். இதோட இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா பீன்ஸு, பச்சை மிளகாய், வெங்காயம், பாதாம், தேங்காய் பால் மெயின் இன்க்ரீடியன்ஸ், அவ்வளோதான். இந்த சொதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப மைல்ட்லி ஸ்பைஸ்டாக இருந்தது. அட் த சேம் டைம் அந்த கோகோனட் மில்கோட ஒரு ரிச்னஸ் வந்து அதில் இருந்தது. அது வந்து ஒரு அந்த கோகோனட் மில்க் பேஸ்ட் ஒரு ஸ்டூ மாதிரி இருந்தது. அண்ட் ஜஸ்ட் போட்ட காய்கள் பார்த்தீங்கன்னாக்கா பீன்ஸு, பச்சை மிளகாய், வெங்காயம், அவ்வளோதான். ஸோ ரொம்ப ரொம்ப க்ரீமியாக இருந்தது. இது வந்து ஒரு லாவிஷான வெஜ் ஸ்ப்ரெட் தான் இந்த செட்டிநாடு ஃபுட்டில். இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ஸ்ரீலங்கன் டிஷ் அப்படிங்கிறாங்க. அந்த தேங்க்ஸ் டு செட்டியார்ஸ் ஹிஸ்ட்ரி ட்ரேட் ரூட்ஸ் அக்ராஸ் ஏஷியா. ஸோ அதனால இந்த டிஷ் வந்து இந்த ஸ்ரீலங்கன் டிஷ் வந்து செட்டிநாடு உணவில் வந்து ரெகுலராக இன்க்ளூட் ஆக ஆரம்பிச்சிடுச்சான் இந்த சொதி அப்படிங்கிறது. ஸோ அவங்க வந்து விதவிதமான சொதி பண்ணுறாங்க. அதில் வந்து இந்த பீன் சொதி, இந்த பீன் சொதிக்கே அவங்க வந்து கொஞ்சம் அந்த ஆல்மண்ட்ஸையும் பிளான்ச் பண்ணி அதை அப்படியே வந்து ஜஸ்ட் ஸ்லிட் பண்ணி அதையும் ஆட் பண்ணாங்க. அது வந்து ஒரு தனி டேஸ்டியே வந்து அது கொடுத்தது. இடியாப்பத்துக்கு வந்து இது வந்து நாங்கள் சாப்பிட்டோம். அண்ட் இடியாப்பத்துக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஆப்ட் காம்பினேஷனாக இருந்தது. நம்ம நார்மலாக இடியாப்பம்னா ஒரு குருமா சாப்பிடுவோம், ஒரு தேங்காய் பால் சாப்பிடுவோம், அல்லது ஒரு வெஜ் ஸ்டூ சாப்பிடுவோம். இந்த பீன்ஸ் ஆல்மண்ட் சொதி அப்படிங்கிறது வந்து ரொம்ப வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்டோட அந்த இடியாப்பத்துக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஏற்புடையதான ஒரு டிஷ்ஷாக இருந்தது. அவங்களோட அதாவது செட்டியாரோட செரிமனிஸ், ஃபெஸ்டிவல்ஸ், அது எல்லாமே இது வந்து ஒரு சென்டர் பீஸாக இருக்குமா இந்த பீன்ஸ் ஆல்மண்ட் சொதி அப்படிங்கிற டிஷ்ஷு. ஸோ இந்த டிஷ்ஷை நான் வந்து அந்த செஃப்கிட்டேருந்து கற்றுக்கிட்டதான வீடியோவை நாங்கள் வந்து எங்கள் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள். போய் பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஆல்.